மீன் மார்க்கெட்டா? அம்மா மார்க்கெட். அம்மா உணவகம். அம்மா உணவகம். ஆனா நோம்பு சாப்பிட முடியாது. பார்த்துட்டு வரேன் எப்படி சாப்பாடு எவ்வளவு? 5 ரூபாய். சொல்லுமா சாப்பாடா? மல்லிமா இருக்கு. நல்லா இருக்குப்பா. ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. நம்ம வீட்டுல கூட இவ்வளவு காய்கறி போட மாட்டாங்க. நோம்பு வச்சிருக்கீங்க. கட்டு கட்டி நல்லது. அம்மா உணவுகள் தான் இன்னைக்கு உலக பிரபலமா இருக்கும். நம்ம பல நல்லது. நான் அப்படியே வரேன். வீடியோல விட்டுறா. இது நீங்களே செய்வீங்க. நல்லா நல்லா. என்ன மக்கள் எல்லாம் காண எல்லாம் நோம்பு வச்சுட்டு வீட்டுல படுத்திருக்காங்களா? பரவாயில்லையே. பாய்ங்க மட்டன் வைப்பாங்கன்னா காய்கறி கடை போட்டிருக்கீங்க. இது பெல்லாரி வெங்காயமா? கிலோ 20 ரூபாயா? 20. தக்காளி எங்க இருந்து வருது? லோக்கலா? இது எவ்வளவு? 30 ரூபாய் கிலோவா? ஒரு எவ்வளவு 20 ரூபாய்க்கு கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? பாவம் வியாபாரிகள் இல்ல. காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன வாங்க வந்தீங்க? என்ன வேலை வந்தீங்க? வாங்கிட்டீங்களா? ஒண்ணு இல்ல. தண்ணி இருக்குது. ஜப்பான் கேப்ரிகானா? இதுக்கு பேர் என்ன? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. கேப்ரிகான். ஆமா, இந்த மிளகா வந்து இந்தியா ப்ராடக்டா? சும்மா சொல்லாத. கேப்ரிகான் இதை வச்சுதான் அந்த பீஸாவா இதுலயே போடுவாங்களே. வேற இதுல போடுறாங்க. ஆப்பிள் மாதிரி இருக்கு. இதெல்லாம் கிலோ எவ்வளவு? பாப்பா 30 ரூபாய் கிலோ. யாருப்பா வாங்குறது? நோம்பு கஞ்சியில போடலாமா பாய்? போடுறாங்களா இல்லையா பாய்? மிளகா ஒண்ணு பூசணிக்காய் தண்டி இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்ல போடலாம். என்னப்பா காசு இல்லப்பா. போலி ஆயிடுமா? நீ உள்டா சொல்ற மாதிரி இருக்கு. வாங்க வாங்க, காய்கறி வாங்குறவங்க விடுங்க. காய்கறி வாங்க காசு கொடு. பண்ண கிலோ எவ்வளவு? 50 ரூபா. அரை கிலோ இல்ல 30 ரூபாய் கிலோவா? இன்னொன்னு பண்ணுமா? இல்ல இன்னொன்னா பெரிய மனசு 1.5 கிலோ வந்துருச்சுப்பா. இந்த அப்படி இந்த காசு அப்படி. சரிப்பா, அடுத்த கடைக்கு போயிடலாம். காய்கறி மிதிக்காதவா? ஆமா. முருங்கைக்காய் எப்படி எவ்வளவு? இவ்வளவு முருங்கைக்காய் வெறும் 10 ரூபாயா? ரொம்ப அநியாயமா இருக்குதுப்பா. 4 இல்ல கம்மி விலையா இருக்கு. இவ்வளவு 10 ரூபாய்க்கு தர்றாங்க. நம்ம வாங்கிக்குவோம்ப்பா. வீட்டுல போய் செஞ்சு வர சொல்லலாம். இல்ல முருங்கைக்காய் 10 ரூபா. முள்ளங்கி எப்படி? அது 10 ரூபா கொடுப்பா. கையில போடு. டேய் அவனை கூப்பிடு. வெள்ளாரசு நல்ல வெயில சுத்துறதுக்கு போய் முருங்கைக்காய் வச்சு சாம்பார் வச்சு அடிச்சா நல்ல ஸ்ட்ரென்த்தா பாக்கியராஜ் சொன்ன மாதிரி. அடே வீணா போனவனே வாடா. டேய் அட அர்த்தராத்திரியில பிறந்தவனே ஒரு பைய கொண்டு வா. அது கொடுங்க 10 ரூபாய்க்கு. கவர் இருந்தா கொடு. கவர் இல்லையா? வேணாம். ஒண்ணு கொடு. போடு. இங்க போடு. வெரி குட். எங்க ஊர்ல 150 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிலோ 30 ரூபாய். நாட்டு வாழைப்பா சாம்பாருங்க. உழவு விட்டதுனால விலை கம்மியா? நீங்க எங்க வாங்கிட்டு வரீங்க? சரி, எனக்கு 1 கிலோ. அதெல்லாம் வேணாம். அதுக்காக அதெல்லாம் பண்ண வேணாம். காசு போனா வாங்கிக்கோ. 50 ரூபா இப்படி என்ன வேணா இருந்தா மாமூல் வச்சு போடுறா சொல்லுங்க. மும்பை செட்டியா? செட்டியாரு
ஓ நல்ல பாம்பு மாதிரி தலைவரா பக்கம் வந்து எப்படி பிளாக் வருதாங்க